இந்த வீடியோல நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். அதோட எப்படி யூஸ் பண்ணணும், அதனோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ்ல டெஃபினட் ஆர்டிகல் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல் இருக்கு. டெஃபினட் ஆர்டிகல்ல த வருது. இன்டெஃபினட் ஆர்டிகல்ல ஏ அண்ட் ஆன் வருது. Look at these sentences. Rekha is going to a park. Rekha is going to the park. ரெண்டுல எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட் தான். எப்படி? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அ பார்க்குன்னு போட்டிருக்கா. அப்ப வந்து ஸ்பீக்கர் லிசனர் ரெண்டு பேருக்குமே ரேகா எந்த பார்க்குக்கு போறாங்கன்னு தெரியல. ஏதோ ரேண்டமா ஏதோ ஒரு பார்க்குக்கு போறாங்க. ஸ்பெசிஃபிக்கா எந்த பார்க்குன்னு தெரியல. அதனால அ பார்க் போட்டிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ்ல அவங்க பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு பார்க்குக்கு போறாங்க. அது வந்து ஸ்பீக்கர் லிசனர் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறப்ப, ஒரு தெரிஞ்ச இடத்த பத்தி பேசுறப்ப அந்த இடத்துல டெஃபினட் ஆர்டிகல் த போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கிவ் மீ an umbrella. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கிவ் மீ தி umbrella which I gave you yesterday. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு கொடை வேணும் அப்படின்னு கேட்குறோம். பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா எந்த கொடையும் சொல்லல. பட் செகண்ட் சென்டென்ஸ்ல நான் நேத்து கொடுத்தேன்ல அந்த பர்டிகுலரா அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த கொடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ இதுலயும் பாருங்க, அதனாலதான் தி அம்ப்ரெல்லான்னு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் சொன்னப்போ த பார்க்குன்னு சொன்னோம், இங்க தி அம்ப்ரெல்லான்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா அது வந்து கான்சனன்ட் சவுண்ட். பார்க் வந்து கான்சனன்ட் சவுண்ட், இது அம்ப்ரெல்லா வந்து வவல் சவுண்ட். அதனால தி அப்படிங்கிற சவுண்ட் நம்ம அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டிஹெச்இ, தி அம்ப்ரெல்லா. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் ஏ ஆன் அதை வந்து பார்த்துடலாம். ஸோ ஏ எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ஏ யூஸ் பண்ணணும், பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ் ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ கான்சனன்ட் சவுண்ட்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதர் தென் வவல் சவுண்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் சவுண்ட்ஸ் தான். ஆனால் இந்த வவல் சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடையாது. பட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணுங்க. ஆப்பிள், எக், இன்செக்ட், ஆரஞ்ச், அம்ப்ரெல்லா, ஆர்ட், ஈகிள், எர்த், ஐஸ்கிரீம், ஓல்ட் மேன். ஸோ இதெல்லாம் ஏஇஐஓயு மாதிரி உங்களுக்கு ஒரு மாயையா இருக்கும். பட் ஆனால் நம்ம வேர்ட்ஸை பார்க்கக்கூடாது, இங்கே சவுண்ட்ஸை தான் பார்க்கணும். பாருங்க, ஏலையே ஆப்பிள், ஆர்ட் இருக்கு, ஆனால் சவுண்ட் வேரி ஆகுது. ஆப்பிள்ன்றப்ப ஆ சவுண்ட் வருது, ஆர்ட்டுங்கிறப்ப ஆ சவுண்ட் வருது. அதே மாதிரி ஈ பாருங்க, எக், ஈகிள், எர்த் அப்படின்னு 3 வேர்ட்ஸ் இருக்கு. அதுல எக்குன்றப்ப அ சவுண்ட் வருது, ஈகிள் அப்படிங்கிறப்ப பாருங்க ஈ சவுண்ட் வந்துருச்சு, எர்த்துங்கிறப்ப அ சவுண்ட் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆரஞ்ச், ஓல்ட் மேன், ரெண்டுக்குமே ஓல ஆரம்பிச்சாலும் ஆரஞ்சில் ஆ அப்படிங்கிற சவுண்ட் வருது, ஓல்ட் மேன்ல ஓன்ற சவுண்ட் வருது. நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம், இன்செக்ட், ரெண்டுமே ஐல ஆரம்பிச்சாலும் இன்செக்டுக்கு இ, இன்செக்ட் இ சவுண்ட் வருது, ஐஸ்கிரீமுக்கு ஐ சவுண்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன், அம்ப்ரெல்லா. ஸோ யூல ஆரம்பிச்சதுன்னா அ அப்படிங்கிற சவுண்டு மட்டும்தான் வவல் சவுண்டு. யூனே வருது இல்லையா, அது வந்து நமக்கு வவல் சவுண்ட் கிடையாது. யூனிஃபார்ம், யூனியன், இதெல்லாம் நமக்கு வவல் சவுண்ட் கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ண கூடாது, கான்சனன்ட் சவுண்ட் அது. இங்கே ஒரு fill in the blanks மாதிரி கொடுத்துருக்கேன். ஏ ஆர் ஆன் சூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அதை ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஆன்சர் கரெக்டாக இருக்கா இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பண்ணிட்டீங்களா, செக் பண்ணிக்கலாமா? 1 to 5ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். பட் 6 to 10 கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, அதுதான் நம்மளோட சேலஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ பாட் அ பென் எஸ்டர்டே. They did not speak for a long time. She has a backpack. Ben is eating an orange. Tom bought an umbrella. Sixth one, I went to a university. அங்கே ஆன் வராது. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், யூ சவுண்டு வந்து அந்த யா சவுண்ட் வந்து வவல் சவுண்ட் கிடையாது, தட் இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட், அதனால ஏ தான் வரும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஐ மெட் அ யூரோப்பியன். ஏன் அப்படின்னா அதுலேயும் யூ சவுண்டு தான் வருது, யூரோப்பியன், அதனால அ யூரோப்பியன். நெக்ஸ்ட் எய்த் ஒன், ஹீ கேவ் மீ அ 1 rupee காயின். இங்கே ஏன் ஒன்னுக்கு முன்னாடி ஏ போடுறோம் அப்படின்னா ஒன் அப்படிங்கிறப்ப அது வந்து டபிள்யூ சவுண்டு தான் வருது, ஓ சவுண்ட் அங்கே வரல. ஸோ அது வந்து வவல் சவுண்ட் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட். இப்போ 1 eyed man, 1 rupee காயின், 1 rupee நோட் அப்படிலாம் வந்துச்சுன்னா அங்கே முன்னாடி ஏ தான் போடணும். நைன்த் ஒன்,
ஐ வில் பி பேக் இன் an hour. ஹவரில் ஹெச் வந்து சைலண்ட், ஆ சவுண்டில் தான் அங்கே ஆரம்பிக்குது. ஆ சவுண்ட் வந்து ஆப்வியஸ்லி வவல் சவுண்ட் தான். ஸோ அது முன்னாடி and தான் போடணும். ஆனஸ்ட், ஆனஸ்டி, ஆனஸ்ட் மேன் இப்படியெல்லாம் வர்றப்போ நம்ம and தான் போடணும். அங்கே எல்லாமே ஹெச் சைலண்ட். நெக்ஸ்ட் 10th ஒன், he is an MA in English. ஏன் and போடுறோம்? ஏன்னா MA சவுண்டு சொல்லி பாருங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எம் அப்படின்றப்ப அ எம் அப்படின்னு சொல்கிறோம். சவுண்டு வர்றதுனால அது வந்து வவல் சவுண்ட். ஸோ எம்ஏ, எம்எல்ஏ, ஹெச்எம்டி இதெல்லாம் சொல்கிறப்ப and தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது வவல் சவுண்ட். இப்போ நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி நரேட் பண்ணுறோம் அப்படின்னா, தமிழில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அந்த சிங்கத்தை பற்றி பேசுகிறப்ப அந்த சிங்கம் நம்ம மாற்றுவோம். அதே மாதிரி தான் அந்த டெஃபினட் ஆர்டிக்கிள்க்கும் இன்டெஃபினட் ஆர்டிக்கிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ லயன் இன் த ஜங்கிள். த லயன் வாஸ் ஹங்க்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு லைன் அ லைன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அந்த லைன் வந்து இப்போ நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கதை சொல்கிறவங்களுக்கும் நெரேட்டருக்கும் அந்த கதை கேட்குறவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சிச்சு எந்த லைனை பற்றி பேசுகிறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு அதை லைன் அட்ரஸ் பண்ணுறப்போலாம் த லைன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பேசினாலும் அங்கே வந்து நம்ம த யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம த எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கே ஆர்டிக்கிளே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அரௌண்ட் 13 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவ்வளோலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் போடணும்னா ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடணும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, த தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ், தாஜ்மஹால், சன், மூன் அப்படியெல்லாம் பேசுகிறப்ப, யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறப்ப அதுக்கு முன்னாடி டெஃபினட் ஆர்டிக்கிள் த வரணும். செகண்ட் ஒன், த கேஞ்சஸ் இஸ் கன்சிடர்ட் அ சேக்ரட் ரிவர் இன் இந்தியா. ஸோ கேஞ்சஸ் இந்த மாதிரி நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், நைல் இல்லை எந்த நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் வரும்போதும் முன்னாடி வந்து த போடணும். தேர்ட் ஒன், த யூஎஸ்ஏ இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் இன் த வேர்ல்ட். ஸோ யூஎஸ்ஏ இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் வருது இல்லையா, யூஎஸ்ஏ, யூகே, யூஎஸ்எஸ்ஆர், யூஏஇ இந்த மாதிரி வர்றப்பெல்லாம் முன்னாடி த போட்டுக்கலாம். ஸோ இதே இப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்தியா, சைனா, ஜப்பானுக்கெல்லாம் முன்னாடி த வராது, ஆர்டிக்கிளே வராது. இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸாக வருது இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம த டெஃபினட் ஆர்டிக்கிள் போடுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஷட் த டோர். இது வந்து என்னன்னா, இப்போ எந்த டோர், நம்ம வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், விண்டோ, டோர் இதெல்லாம் சொல்கிறப்போ, ஒரு கிச்சன் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிக்கிள் போடணும், கண்டிப்பாக த போடணும். ஷட் த டோர், க்ளோஸ் த விண்டோ, ஐ எம் கோயிங் டு த கிச்சன் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதுக்கு ஹோம்க்கெல்லாம் சொல்லக்கூடாது, ஐ எம் கோயிங் டு த ஹோமில், ஐ எம் கோயிங் ஹோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ எம் கோயிங் டு த பார்க் அப்படின்னா எந்த பார்க்குக்கு போகிறேன்னு எனக்கும் தெரியும், கேட்குறவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ வந்து ஐ எம் கோயிங் டு த பார்க் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரதி இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். அது இங்கே வந்து என்ன அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, டாலஸ்ட், ஷார்ட்டஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வர்றப்ப கண்டிப்பாக முன்னாடி டெஃபினட் ஆர்டிக்கிள் த போடணும். த ஃபைனல் ஒன், வி ஷுட் ஹெல்ப் த புவர். இங்கே வந்து த புவர் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு புவர் பீப்புள். த ரிச் அப்படின்னா ரிச் பீப்புள், த இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை சொல்லும் போது முன்னாடி போய் த போடக்கூடாது. த இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஆர்டிகிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஷேரிங் இஸ் கேரிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.